நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நம்ம வந்து ஷார்ட்டாக இருக்கிற ஸ்லீவில் தான் பஃப் வைப்போம். இது வந்து நம்ம ஒரு லாங், அதாவது எல்போ வரைக்கும் இருக்க ஸ்லீவில் வந்து பஃப் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நிறைய நம்ம நெட்லலாம் சர்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வரும். அதில் ஒவ்வொன்றா நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா தான் அந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து நம்ம இந்த லாங்லேயே வந்து இந்த பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணுறது வந்து ஒரு ஸ்லீவோடைய டோட்டல் லென்த்து. அதாவது நமக்கு ஷோல்டர்லேருந்து எல்போ வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஸ்லீவோடைய லென்த்து வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ இது ரெண்டுலேயுமே நம்ம வந்து +1 இன்ச் +1 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அதாவது டோட்டலாக 1 இன்ச் நம்ம ஃபஸ்ட்டு எடுப்போம். அதுக்கப்புறம் அது இல்லாமல் +1 இன்ச் நம்ம ஆட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு ஜாயின் போடுறோம் இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த ½ இன்ச் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி ஆம் ஹோலோட அளவு மற்ற மெஷர்மெண்ட் எல்லாமே சேம் அதே மாதிரி தான். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ரஃப்பான ஒரு, அதாவது சம்மந்தமில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணலாம். இப்போ நான் வந்து சிங்கிள் சைடு, அதாவது ரைட் லெஃப்டில் ஏதோ ஒரு சைடு ஸ்லீவ் மட்டும்தான் நான் இப்போ ரெடி பண்ணுறேன். இப்போ ஸ்லீவோடைய லென்த்து நமக்கு 10 இன்ச்சு ப்ளஸ் ½ இன்ச்சு வந்து நமக்கு ஸ்டிச் பண்ண கீழே ½ இன்ச்சு. இப்போ வந்து நம்ம டோட்டலாகவே 1 இன்ச்சு எக்ஸஸ் பண்ணியாச்சு. இன்னும் 1 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸஸாக விடணும். அது வந்து எப்போ ரெண்டாக கட் பண்ணும்போது அதை இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஸ்லீவ், லாங் ஸ்லீவ் எப்படி நீங்கள் கட் பண்ணுவீங்களோ, எல்போ வரைக்கும் ஒரு ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு மாடலுக்கு வந்து இந்த ஸ்லீவை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதை பேஸாக வச்சு தான் நம்ம அடுத்தது வந்து பஃப் வந்து நம்ம அந்த ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம். ஆம் ஹோல் வந்து 7½ இன்ச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1½ இன்ச்சு வச்சுருக்கேன். கை சுற்றளவு வந்து 11 இன்ச்சு, அதாவது 5½ இன்ச்சு வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு 1½ இன்ச்சு வச்சு இப்போ இது எல்லாமே கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் எல்லாமே உங்களுக்கு நான் வரைகிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த மெஷர்மெண்ட் படியே நீங்கள் அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் வந்து நான் ஒரு சுடிதார் பிட்லேயோ எதுலேயோ ஒரு இதில் வந்து நான் ஒரு ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பிசுறு ராயேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடுறோம். இதுவுமே உங்களுக்கு வந்து ரைட் லெஃப்ட் 2 சைடு வந்து நீங்கள் ஆம் ஹோல் டெப்த் எப்படி வெட்டியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 ஸ்லீவ் வைக்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வைங்க. கன்ஃபியூஸாக வச்சு 2 ஒன் சைடு ஸ்லீவாக போயிட போகுது. அதனால் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் சிங்கிள் சைடு வெட்டுறதுனால அந்த டவுட் வராது. இப்போ வந்து இது அப்படியே ½ நான் பிரிச்சுக்கிட்டேன். அதாவது நமக்கு ரெடி அளவு எவ்வளோவோ அந்த அளவு கீழே ½ இன்ச்சை விட்டுட்டு மேலே ½ இன்ச்சை விட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து நான் ½ பிரிச்சுக்கிட்டேன். இந்த லைன் வந்து உங்களுக்கு ½ தான் வேணுங்கிறது இல்லை, மேலே இன்னும் கூட மேலே ஏற்றிக்கலாம், இன்னும் கூட கீழே இறக்கிக்கலாம். ஏன்னா கீழே வைக்கிற பார்டரை பொறுத்து தான் என்ன ஷேப் வைக்கிறோமோ அதை அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் வந்து கட் பண்ணுவோம். இதை வந்து நான் 2ஆகவே டிவைடேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து 10 இன்ச்சு வர்றதை வந்து நான் 5 இன்ச்சஸாக 2 இதாக கட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நமக்கு லைனிங் கிளாத்து. இதில் வந்து நம்ம இதில் எக்ஸஸாக நம்ம ஒரு ½ இன்ச் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ½ இன்ச்சு இதில் எக்ஸஸாக விட்டு உங்களுக்கு சப்போஸ் முன்ன பின்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 1 இன்ச்சு 3/4 இன்ச் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் ரெடி அளவு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது ஒரு ½ இன்ச் அல்லது ஒரு 3/4 இன்ச் நீங்கள் எக்ஸஸாக வச்சு நீங்கள் யூஸ்வலாக ஒரு அந்த இதுக்கு வந்து லைனிங் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேலே வைக்கிற கிளாத்துக்கு வந்து நான் லைனிங் வைக்கல. ஏன்னா அந்த பஃப் வரும்போது நம்ம அதிகமாக பஃப் இருக்கும்போது உள்ள லைனிங் வச்சோம்னா அது ரொம்ப ஹார்டாக ஒரு மாதிரி தெரியும்.
அதனால் நம்ம மேலே வர கிளாத்து உங்களுக்கு நெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, வேறு எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் லைனிங் வைங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் லைனிங் வைக்காமையே அந்த இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் அந்த நம்ம பஃப் வைக்கிற போர்ஷன் வந்து நமக்கு கையிலே வந்து ரொம்ப டச் ஆகாது, ஏன்னா அது தூக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு பஃப் வேணும், அந்த லைனிங் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தா ஒரு ஸ்லீவ் ஒன் சைடு தான் வெட்டுறேன். நம்ம டபுள் சைடு வேணும்னா இதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக வர அந்த 1 இன்ச்சை விட்டுட்டு மீதி எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு 3 மடங்கு கிளாத்து வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நிறையா பேருக்கு நம்ம ஒரு பஃப் ஸ்லீவ் வைக்கிறோம், ஒரு மாடல் தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு டவுட்டாக இருக்கும். அது கொஞ்ச நாள் நீங்கள் அந்த மாடலெல்லாம் தைக்கிற வரைக்கும் உங்களுக்கே அது கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஆனால் இருக்கிற கிளாத்தை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம். எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் இருக்கிற கிளாத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த டிசைன்ஸை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 3 மடங்கு கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தா ஃபோல்டிங்கில் இருக்குது. ஆம்ஹோல் நாச்சுக்கு மேலே இருக்க அந்த ஒரு அளவை வந்து அப்படியே 3 மடங்காக நான் வச்சுருக்கேன். மேலே வந்து ஈவனாக லைன் போட்டிருக்கேன். அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச் அவுட்டரில் வந்து நான் வந்து அந்த ஸ்லீவோடைய அந்த பெண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸ்லீவோட அளவு வந்து அந்த லைன் தான், அதுக்கு மேலே நான் 1.5 இன்ச்சு எக்ஸஸாக வச்சு தான் நான் வந்து இந்த ஷேப்பை நான் கட் பண்ணுறேன். இருக்கிறதுலே ரொம்ப எண்டில் தான் கொண்டு வந்து ஸ்லீவை வச்சுருக்கேன். மீதி எல்லாமே ஒரே ஒரு ஸ்லாண்டிங்காக அந்த ஒரு கர்வ் லைனில் வச்சு தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆம் ஹோல் அதே மாதிரி. இப்போ எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளீட்ஸ் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வச்சிங்கன்னா தான் அழகாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 7 இன்ச்சு வருது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 7, அதுக்கு மேலே ஒரு 7, 3 மடங்கு மொத்தம் 3 மடங்கு கிளாத் வந்து நான் இப்போ அதில் எக்ஸஸாக வச்சுருக்கேன். நீங்கள் கீழே இருக்க அந்த 1.5 இன்ச்சை நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அது இல்லாமல் 3 இன்ச்சு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விருப்பம் தான், அது எவ்வளோ பஃப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கீழே வர்றதுக்கு வந்து நான் இந்த வயலட் கலர், இது வந்து பனாரஸ் மெட்டீரியல். இது வந்து உங்களுக்கு ஒரு 2 ஸ்லீவ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு 1/4 மீட்டர் இருந்தால் கூட போதும். மேலே வர்ற அந்த சுருக்கு வைக்கிறது இதுக்கு வந்து ஒரு 1/2 மீட்டர் வேணும். ஏன்னா இப்போ இது கைக்கே உங்களுக்கு 3/4 மீட்டர் கிளாத் தேவைப்படும். அப்படி இருந்தால் தான் அந்த ஸ்லீவ்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா அழகாக நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ண முடியும். இப்போ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் லைனிங் அதுக்கு ரெடி பண்ணல. கீழே இருக்கிறதுக்கு மட்டும்தான் நான் லைனிங் வந்து அதில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு கரெக்ட் பண்ணி அந்த இது பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து சாம்பிள் பீஸு தான். அந்த பீஸை வச்சு நம்ம இதை மெஷர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஏற்கனவே கட் பண்ண பீஸை தூக்கி போட வேண்டாம், அது எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பூ டிசைன் வந்து கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு மேல் பக்கம் வர மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம், கீழ்ப்பக்கம் பார்க்குற மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் வைக்கும்போது 2 கைக்கும் ஒரே ஆங்கிளில் வைங்க. ஒரு லைட்டு எப்படி வைக்கிறீங்களோ லெஃப்ட் அதே மாதிரி வைங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லேஸ் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்குறக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபினிஷிங் வந்து நம்ம ஒரு நார்மலாக தைக்கும்போது எதுவுமே வைக்காமல் தைச்சாதான் உங்களுக்கு அது ஃபினிஷிங்காக தைக்கும். நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் இல்லாமல் நார்மலாக ஃபினிஷ் பண்ணி ஹெம் பண்ணி ஊக்கு வச்சிங்கனாவே அது பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் மாடல் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணும்போது தான் அது வந்து அழகாக தெரியும். அதனால் இப்போ இதை ஜாயின் பண்ணும்போது அந்த இடம் பிளெயினாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுறனால ஒரு லேஸ் வந்து நம்ம அதில் வைக்கிறோம். அதுக்கு மேட்சிங்காக த்ரெட்டு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க போர்ஷனை தான் நான் ஃபஸ்ட் ரெடி பண்ணுறேன். இப்போ நான் வெட்டும்போது இந்த பூ வந்து கீழ் சைடு பார்த்த மாதிரி வெட்டிட்டேன். ஆனால் இப்போ வந்து அது மேல் பக்கமாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறனால நான் அதை அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி நான் வைக்கிறேன். ஏன்னா எதுவுமே கொஞ்சம் மேல் பக்கம் பார்த்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு பார்க்குறக்கு அது நீட்டாகவும் இருக்கும். அதனால் இப்போ நான் இதை வந்து மாற்றி வைக்கிறேன். அதனால் உங்களுக்கு லைட்டாக ஒரு ஷார்ட்டேஜ் வருது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கரெக்டாக எங்கே நாச் போட்டிருக்கோமோ அதோட கீழ் பக்கம் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். கரெக்டாக நாச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே லைன் கரெக்டாக கொண்டு வாங்க.
அதுக்கப்புறம் அதை படிமான தையல் போட்டு நீங்கள் திருப்பி சுற்றி தையல் போட்டுக்கலாம். சுற்றி தையல் இப்போ போட வேண்டாம், ஏன்னா நம்ம அதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தனித்தனியாக இருந்தால் தான் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் படிமான தையல் மட்டும் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து எது ட்ரை பண்ணாலும் எது செஞ்சாலுமே மேட்சிங்காக வந்து நீங்கள் லைனிங் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வைக்கிறேன், எல்லாத்துக்குமே லைனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸில் வந்து நான் சேம் கலர்லேயே வச்சேன்னா தையல் எங்கே போடுறேன் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும், தெரியாமையும் போயிடும் சம்டைம்ஸ். அதனால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறனால நான் வந்து லைனிங் ஒரு கலராகவும் ஸ்டிச் பண்ணுறது ஒரு கலராகவும் வைக்கிறேன். ஆனால் இதுவே வந்து நம்ம மெயின் ப்ளவுஸுக்கு நம்ம வெளியில் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற ப்ளவுஸ் இதுக்கெல்லாமே நம்ம அதுக்கு வந்து கரெக்டாக மேட்சிங்காக தான் வைப்போம். இது வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கெல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு அந்த வேரியேஷன் வந்து தெரியணும், எங்கே ஸ்டிச் போடுறோம் எங்கே இது பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்காக நான் வந்து வேறு கலரில் லைனிங் வைக்கிறேன். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணி மெயின் ப்ளவுஸ் தைக்கும்போது அந்த மேல் பக்கம் வந்து அந்த கலர் வந்து தெரியாத அளவுக்கு நீங்கள் உள்ளே வந்து லைனிங் வந்து வைக்கணும். அப்போ தான் பார்க்குறக்கு அது நல்லாவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ டிசைன் வந்து மேல் பக்கம் வர்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ அந்த லேஸை வந்து ரெண்டாக கட் பண்ணி ஒரு பீஸை மட்டும் இப்போ நான் கீழே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். மேலே த்ரெட்டும் நான் மாற்றிட்டேன். ரெண்டு பக்கம் இது கொஞ்சம் அகலமாக இருக்கு இந்த லேஸு, அதனால் நீங்கள் ரெண்டு பக்கமும் தையல் போட்டுக்கலாம். சுருக்கெல்லாம் எதுவும் இல்லாதபடி கரெக்டாக நல்லா இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தையல் போடுங்க. சைடு வந்து தூக்கக்கூடாது, அந்த சைடு ரெண்டு சைடுமே நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இப்போ அதே அளவுக்கு கரெக்டாக சேம் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்க போர்ஷன் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் ஒரு பீஸ் தான் கட் பண்ணியிருக்கேன், ஒன்று ரெடி இது பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது இதே மாதிரி ரெண்டு பீஸ் ரெடி பண்ணணும், ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று. அதனால் இந்த பூவோட இது அந்த பார்டரு இது வைக்கிறது எல்லாத்தையுமே சேம் இது அப்படியே இன்னொரு பீஸை நீங்கள் ரெடி பண்ணணும். கட் பண்ணும்போது ரைட் லெஃப்ட் ரெண்டு ஸ்லீவ் கட் பண்ணணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் ஒரு ஸ்லீவ் மட்டும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இந்த லேஸ் எல்லாம் வைக்கும்போது ரொம்ப கான்ட்ராஸ்டாக ரொம்ப ஜிகுன்னு இருக்கிற மாதிரியெல்லாம் வேண்டாம், மைல்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வைங்க. இது வந்து சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேல் பக்கம் நம்ம வெட்டின கிளாத்து. இப்போ நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த அளவுக்கு நம்ம ஒரு பஃப் வச்சு அந்த ஸ்லீவை வந்து நம்ம ரெடி பண்ணணும். 1/2 மீட்டர் வந்து அந்த மாதிரி ரெண்டு பீஸ் நம்ம கட் பண்ணலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 இன்ச்சு தள்ளி ஒரு நாச் போட்டுக்கோங்க. அதிலிருந்து நீங்கள் பஃப் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த பஃப் வைக்கும்போது நல்லா கவனித்து பாருங்கள். சின்ன சின்னதாக தான் நம்ம வந்து அதில் வந்து பஃப் வந்து நம்ம வைக்கிறோம். இது வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு இதை வச்சுக்கோங்க. இது இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் இந்த அளவுக்கு நம்ம அந்த இதை வந்து ரெடி பண்ணணும். மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா துணி ஈவனாக இருக்கணும். பஃப் வைக்க துணி மேலே ஏறி அவுட்டரில் போயிடக்கூடாது. அந்த பஃப் வைக்கும்போது என்ன மெயினாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற கிளாத்தை ஈவனாக அந்த லெவலுக்கு கொண்டு வந்து தான் நம்ம தையல் போடணும். வளைஞ்சு தானே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மேல் பக்கம் தள்ளி விட்டே வந்து நீங்கள் பஃப் வைக்கக்கூடாது. அது பஃப்வே வராது, உங்களுக்கு அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேலே வந்து அந்த பக்கம் லைன் வந்து கரெக்டாக வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் பஃப்னுடைய அந்த ராயேஜஸ் வர்றது வந்து ஈவனாக வரணும். எந்த வரைக்கும் நாச் போட்டிருக்கீங்களோ அது ஒரு மார்க்கிங் தான். அதுக்கு மேலேயும் வேணும்னா கூட உங்களுக்கு ஃபினிஷிங் பத்தலை அப்படின்னா பெருசாக இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு ஃப்ளீட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ வந்து கீழ்ப்பக்கமும் நம்ம வந்து ஃப்ளீட் வைக்கணும். இப்போ மேல் பக்கம் வச்சுருக்கோம் ஃப்ளீட்டு, இப்போ கீழ்ப்பக்கமும் நம்ம ஃப்ளீட் வைக்கணும். கீழ்ப்பக்கம் வந்து அந்த சேம் அதே லென்த்துக்கு நம்ம கீழேயும் நாச் கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே இருக்க ஃப்ளீட்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மேலே இருக்க ஃப்ளீட்ஸ் வந்து வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வைக்கிற ஃப்ளீட்ஸ் வந்து உள்பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படி வச்சாதான் அந்த ரெண்டு ஒன்று இப்படி திரும்பி வரும்போது உங்களுக்கு அந்த பஃப் வந்து கொஞ்சம் தூக்குற மாதிரி தெரியும். அதனால் இப்படி நம்ம மாற்றி வைக்கிறோம். இதை அது இதுக்கும் அதே தான், கீழே வந்து ஈவனாக வரணும் லைனு. ராயேஜஸ் பிசுறு வர இடம் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வரணும்.
அதுலேயும் சென்டரில் இருக்கிற லூஸ் எல்லாம் நல்லா நீவி விட்டு கீழே ஓரமாக ஃப்ளீட்ஸ் வச்சு கட் பண்ணிடக்கூடாது. எந்த இதையும் கட் பண்ணாமல் மேல் பக்கமாக தள்ளி அந்த கார்னரை வந்து ஈவனாக ஒரே லெவலுக்கு கொண்டு வந்து நீங்கள் தையல் போடுங்க. கரெக்டாக நாச்சஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த எண்டு வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் வைங்க. அதுக்கப்புறம் வச்சு பாருங்கள். அது பார்க்கும்போது ஃபினிஷிங்காக இல்லை இன்னொரு ஃப்ளீட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழ்ப்பக்கம் 2 மேல் பக்கம் 2 அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து எக்ஸஸாக நீங்கள் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கீழே இருக்க ஃப்ளீட்ஸுக்கும் மேலே இருக்க ஃப்ளீட்ஸுக்கும் ஆப்போசிட் வரனால நடுவில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஃப்ளாட்டாக வராமல் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாம்பிளுக்கு வச்சுருக்க ஸ்லீவோட அளவும் அந்த அளவும் ஒரே அளவாக இருக்குது. மேலே இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகும் இழுத்தோம்னா, அதனால் இன்னொரு ஃப்ளீட்ஸை வச்சு நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கீழே வந்து அந்த இது வந்து மேலே இருக்க பகுதியை விட கீழே இருக்க பகுதி வந்து க்ளோஸ்டாக தெரியணும். நம்ம பஃப் வச்சுட்டு பார்க்கும்போது கீழே இருக்கிறது வந்து அப்படியே லூஸாக இது வந்து இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஸ்லீவோட ஷேப்லேயே நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சாலும் அந்த ஸ்லீவோட ஷேப்லேயே அதே மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே அந்த இது வச்சு பார்த்துட்டோம், அளவு கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் தைக்க எக்ஸ்பெண்ட் ஆகுங்கிறனால சைடில் ஒவ்வொரு இது வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். ஒவ்வொரு ஃப்ளீட் வந்து எக்ஸஸாக நம்ம வச்சுக்கலாம். கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளீட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயும் கீழேயும் நம்ம வச்சாச்சு. கீழேயும் மேலேயுமே மேல் பக்கம் வந்து வேணால் ஆம்ஹோலுடைய ரவுண்டு இருக்கும், கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டு தான். அதனால் அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அதை வச்சு கீழே வந்து அந்த பீஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். இது வந்து நம்ம ஜென்ஸு ஷர்ட் வந்து பேக்கில் யோக் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அந்த பிசுறு வெளியே தெரியாத மாதிரி மேல் பக்கம் ஒரு துணி வச்சு பேக் சைடு ஒரு துணி வச்சு தையல் போடும்போது அந்த பிசுறெல்லாம் வந்து இந்த 2 துணிக்கு நடுவில் போயிடும். அந்த மாதிரி ஒரு மெத்தடு யூஸ் பண்ணி நம்ம இந்த ஜாயிண்ட்டை போடலாம். ஏன்னா பிசுறு வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா வேர் பண்ணும்போது அது குத்துற மாதிரி இருக்கும். என்னதான் ஓவர்லாக் போட்டாலும் அது திக்காக இருக்கிறனால உறுத்துற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இதை உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் போடலாம். இப்போ பார்த்தா மேலே இருக்க பஃப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து எப்படி கீழே இருக்க பீஸோடு வச்சு அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பிசுறு வந்து நமக்கு உள்ளே போயிடணும். அந்த மாதிரி நம்ம இதை மேல் பக்கம் ஒன்றும் கீழ் பக்கம் ஒன்றுமா வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பக்கம் ஈவனாக வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. அந்த நாச்சஸ்லேருந்து ஆப்போசிட் நாச் வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கன்னா துணி லூஸ் விழாமல் பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் அந்த நாச் போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு, அதாவது மேல் பக்கம் நம்ம கீழே இருக்க அந்த பனாரஸ் கிளாத்தினுடைய பகுதியை வச்சு ரைட் சைடு தான் ஃபேஸிங், அந்த மாதிரி வச்சு நம்ம கரெக்டாக கீழே இருக்க தையலை மறைக்கிற மாதிரி ஒரு தையல் வந்து போடுறோம். அதுவும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போடுங்க. ஃப்ளீட்ஸ் இருக்கிறனால நீங்கள் வளைச்செல்லாம் போட தேவையில்லை.
கரெக்டாக அந்த நாச்சஸ் வரைக்கும் நம்ம தையலை கொண்டு வந்து நிறுத்திடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிசுறு வந்து உங்களுக்கு நடுவில் இருக்குது. இப்போ இன்னொரு இருக்குது ஆப்போசிட் கிளாத்தை வந்து பேக் சைடு வச்சு நம்ம கவர் பண்ணலாம். இது யூஸ்வலாக நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட், அதாவது பேக்கில் யோக் ஜாயின் பண்ணுற மெத்தடு தான். அப்படியே உள்ளே வந்து பஃப் வர மாதிரி உள்பக்கம் வச்சு மேல் பக்கமாக திருப்பி நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பஃப்பை வெளியே இழுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பிசுறு எல்லாமே உங்களுக்கு 2 ஜாயிண்ட்டுக்கு நடுவில் போயிடும். அந்த தையல் வந்து மேக்ஸிமம் வெளியே தெரியாத மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஃப்ளீட்ஸுக்கு தையல் போட்டிருக்கோம். அந்த தையல் வந்து வெளிப்பக்கம் தெரியாத அளவுக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இப்போ அந்த பஃப்பை வந்து நம்ம வெளிப்பக்கம் இழுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் வந்து 2 பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அந்த பிசுறு ரா எட்ஜஸ் வந்து உங்களுக்கு உள்பக்கமாக போயிடும். ஏன்னா அது வந்து வெளியில் தெரியாது. இப்போ மேல் பக்கம் வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அப்புறம் பார்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஓரளவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ மேலே வந்து படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டை மறைக்கிற மாதிரி மறுபடியும் ஒரு லேஸ், ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு லேஸை வந்து நம்ம 2 பக்கமும் தையல் போட்டு அந்த சென்டரில் இருக்க ஜாயிண்ட்டையும் நம்ம மறைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பக்கம் பார்டர் வச்சு ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி எக்ஸஸாக கூட துணி வராத அளவுக்கு நம்ம அதை கரெக்ட் பண்ணி தையல் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி ரைட் லெஃப்ட் 2 ரெடி பண்ணிக்கணும். 2 ரெடி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரைட் லெஃப்ட் கரெக்டாக வைக்க முடியும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து டெப்த் எதுக்கு வெட்டி இருக்குது எதுக்கு வெட்டல அப்படிங்கிறதையும் நல்லா கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கை சுற்றளவு மார்க் பண்ணி நான் அதில் 3 தையல் வந்து போடுறேன். இது வந்து பாடியோட அட்டாச் பண்ணல, வெறும் ஸ்லீவ் மட்டும்தான். ஆனால் அதை ஜாயின் பண்ணிட்டா தான் உங்களுக்கு அந்த லுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால் அந்த ஆர்ம் ஹோலுக்கு நேராக நான் வந்து தையல் போடுறேன். ஈவனாக 3 ஸ்டிச்சு நம்ம போட்டுக்கலாம். மூணு தையல் வந்து நீங்கள் ஒரே மாதிரி போடுங்க. இது ஓவர்லாக் போட்டு நீங்கள் அதை கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லீவோடைய மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இது நல்லா கிராண்டான பட்டு சாரீ, ப்ரைடலு இந்த மாதிரியான இதுக்கெல்லாமே வேர் பண்ணலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.
ஆனால் மேக்ஸிமம் கீழே இருக்கிறது ஃபுல்லாக ஜருகியாக, அதாவது பார்டர் வர மாதிரியே உங்களுக்கு வச்சிட்டிங்கன்னா பார்க்குறக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும், அந்த சாரீக்கு ஆப்டாக இருக்கும். ஏன்னா இப்போ மேரேஜ் வெட்டிங் சீசனில் எல்லாமே ஸ்லீவ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப பேர் திங்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வச்சு நீங்கள் போடும்போது நம்ம ஒரு நல்ல கிராண்டாக ஒரு லுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் வச்சு நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். கீழே இருக்கிறத வந்து லாங் வந்து எவ்வளோ அகலம் எவ்வளோ லென்த் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், அது நம்ம விருப்பம். மேலே அந்த பஃபே கீழே வரைக்கும் வச்சு கீழே ஒரு 1 இன்ச் பார்டர் அளவு போதும் அப்படின்னா கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை இது வந்து இன்னும் மேலே ஏறி இன்னும் நல்லா பிடிச்ச மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கூட வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ரைட் லெஃப்ட் இந்த கலர் காம்பினேஷனுக்கு நீங்கள் சாரியில் இருக்க உங்கள் கலருக்கு இதுக்கு எல்லாமே ஓரியன்டாக வர மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப கிராண்டாக தெரியும். ரிசப்ஷன், மேரேஜ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளீட்ஸ் அதே மாதிரி மேல் பக்கம் வைக்கும்போது ஒரு மாதிரி, கீழே எண்டில் வைக்கும்போது ஒரு மாதிரி வைக்கிறோம். அப்படி வைக்கிறனால தான் உங்களுக்கு அந்த பஃப் வந்து ஓரளவுக்கு நல்லா தெரியும். அதுவும் இல்லாமல் மேல் வந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம சேர்த்து கட் பண்ணியிருக்கோம். அதனாலேயும் உங்களுக்கு வந்து அந்த பஃப் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி தெரியும். இப்போ மேலே வந்து நம்ம லைனிங் வைக்காதனால நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லாயிருக்கும். கீழே வந்து லைனிங் வச்சுருக்கிறனால கை சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி அளவெடுத்து நீங்கள் தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து மேலே இருக்க அந்த ஃப்ரில்ஸை வந்து ப்ளீட்ஸ் வச்சதை வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரி பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். தேவையான மெட்டீரியல் வந்து கொஞ்சம் சேர்த்து தேவைப்படும். அது இல்லாத 2 லேஸ் மட்டும் வச்சுருக்கோம், அதுக்கான லைனிங் கிளாத்து. இதை மட்டும்தான் நம்ம இதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். சாரீ பார்டர் பெருசாக இருந்தாலும் இந்த மாதிரி வைக்கலாம், இல்லை கான்ட்ராஸ்டான ஒரு ப்ளவுஸ் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம். இது வந்து ஒரு கேப் ஸ்லீவ் அப்படின்னா நமக்கு வந்து கை வந்து அந்த கேப்போட ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி லைட்டாக தூக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸுக்கு வைக்கலாம், லேடிஸ் ஷர்ட்டுக்கு வைக்கலாம், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு வேணால் குட்டீஸ் ட்ரெஸ் இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்லீவ் வந்து வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ போடுற ட்ரெண்ட் வந்து எல்லாருமே லைட்டாக வந்து அந்த எட்ஜ் வந்து தூக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அது முன்னாடி வந்து கொஞ்சம் நம்ம கர்வ் ஷேப்பில் கட் பண்ணணும். அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்லீவோடைய டோட்டல் லென்த்து அதுக்கு மேலே வந்து நான் ஒரு 1 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன் எக்ஸஸாக. டோட்டலாக இப்போ 4 இன்ச்சுக்கு 4.5 இன்ச் வச்சுருக்கேன். கீழே வந்து எக்ஸஸாக ஒரு 1 இன்ச் வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுதான் நம்ம வந்து பெண்ட் பண்ணி கட் பண்ண போகிறோம். மற்ற மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஆம் ஹோலுக்கு கை சுற்றளவு எல்லாமே அதை மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் கை சுற்றளவு வரும்போது மட்டும் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக லூஸ் விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஏன்னா ரொம்ப இறுக்கி பிடிச்சா அது வந்து உங்களுக்கு லைட்டாக அந்த தூக்குறது வந்து இழுத்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும் அப்படிங்கிறனால ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம கை சுற்றளவு வந்து லூஸ் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பக்கம் வந்து ஆம்ஹோல் ஜாயின் பண்ணுற பக்கம் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. கீழே பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு நம்ம எக்ஸஸாக விட்டுருக்கிறத மட்டும் நம்ம வந்து ஒரு கர்வ் லைனாக கட் பண்ணிக்கலாம். அது கட் பண்ணும்போது உள்ளே கொண்டு வந்து, ஏன்னா உங்களுக்கு கீழே அண்டர் ஆமில் வந்து உங்களுக்கு அதிகமாக கிளாத் இருக்காது. ஏன்னா கேப் ஸ்லீவ்னு வரும்போது நான் இப்போ வச்சுருக்கிறதே அதிக அளவு தான். ஏன்னா அது வந்து ரொம்ப தூக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கீழே வந்து நம்ம அந்த கிளாத்தை வந்து குறைச்சி தான் வெட்டி ஆகணும். அதனால் உங்களுக்கு கீழே பார்க்கும்போது கிளாத்து கம்மியாக இருக்கும். ஏன்னா இது இன்னும் ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் குறையும். ஆனால் மேல் பக்கம் மட்டும் உங்களுக்கு கேப் மாதிரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த 1 இன்ச்சுக்கு வந்து கீழே வர அந்த இதில் வந்து வளைவாக வந்து நம்ம தையல் போடுவோம். இப்போ கீழே வந்து நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த மேலே இருக்க அந்த வளைவு வந்து நமக்கு மேலே வந்து கை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆம்ஹோல் எல்லாம் நீங்கள் எப்பவும் போல் அந்த 3.5 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் எப்படி எல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணுமோ அது எல்லாமே அந்த ப்ரொசீஜர் படி கட் பண்ணிக்கோங்க.
மேலே மட்டும்தான் நான் வந்து ஒரு 1 இன்ச்சு உங்களுக்கு எக்ஸஸாக விட்டுருக்கேன். அந்த 1 இன்ச்சிலையுமே வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து எப்போவுமே வந்து அதை ஸ்டிச் பண்ணுறதுக்காக நாச் போடுறது நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் அது லைனிங் கிளாத்து கலர் வேரியேஷனாக தான் கட் பண்ணுறேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்னு. இப்போ இது வந்து உங்களுக்கு நான் ஸ்லீவ் வந்து ரைட் லெஃப்ட் 2 ஸ்லீவுமே இதில் வந்து நான் கட் பண்ணுறேன். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேராக இருக்குது, நம்ம கட் பண்ணினது எவ்வளோ வளைவாக இருக்குது அப்படிங்கிறது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப கீழே வரணும் அப்படின்னா நம்ம கீழே போடுற அந்த வளைவு வந்து எந்தெந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வேணுமோ அந்தந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாற்றிக்கலாம். முன்னாடி வந்து லைட்டாக கோபுரம் மாதிரி வரணும் அப்படின்னாலும் கீழே வளைச்சி போட்டுக்கலாம். இது வந்து நார்மலான ஒரு கேப் ஸ்லீவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. 6 இன்ச்சு அதில் ஒரு 1/2 இன்ச்சு நான் சேர்த்தி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் ஷார்ட் ஸ்லீவ் வந்து லோ நெக் வச்சு போட்டாலும் நல்லாயிருக்கும், ஹை நெக் வச்சு போட்டாலும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போடுற ஷார்ட் ஸ்லீவ் எல்லாமே வந்து நீங்கள் கேப் ஸ்லீவ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கும், பார்க்குறக்கு லுக்காகவும் இருக்கும். ஆனால் ஸ்லீவ் வந்து லென்த்தாக போடுறவங்களுக்கு வந்து அது சூட் ஆகாது. ஏன்னா லென்த்தாக வரும்போது கேப் ஸ்லீவ் வைக்க முடியாது. மேக்ஸிமம் 4, 4.5, 5 அந்த இன்ச்சுக்குள்ளே வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கேப் ஸ்லீவ் வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 1 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் வந்து நம்ம அந்த வளைவாக அந்த இதை வெட்டியிருக்கோம். இப்போ இதை ஸ்டிச் பண்ணுறது வந்து யூஸ்வலாக ஒரே மெத்தடு தான். ஆனால் நம்ம அந்த வளைவு வந்து கரெக்டாக வந்து நமக்கு வரணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பக்கமும் வளைவு வந்து கரெக்டாக வரணும். நம்ம ஸ்டிச் பண்ணுற அளவும் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த 1/4 இன்ச்சு கேப்புன்னா அந்த 1/4 இன்ச்சு கேப்லேயே கொண்டு வாங்க. இன்னமும் எக்ஸஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வளைச்சி எவ்வளோ வேணாலும் நீங்கள் கீழே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டிக்கலாம். வெட்டி அது என்ன ஷேப்பாக வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். முக்கோணமாக வேணாலும் மாற்றிக்கலாம். அந்த எட்ஜில் வந்து ஏதாவது பால் தொங்க விடுற மாதிரி அந்த மாதிரி எது மாதிரி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். பேசிக் வந்து இதுக்கு மேலே என்ன ஆல்ட்ரேஷன் வேணும் அப்படின்னாலும் அதை நம்ம பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு சிங்கிள் கைடு அளவுக்கு தான் நான் வந்து தையல் போடுறேன். இழுத்து தைக்க வேண்டாம். ஏன்னா வளைவாக தைக்கும்போது உங்களுக்கு இழுத்து தைச்சிங்கன்னா அந்த ஷேப் மாறும். நல்லா லூஸ் விட்டே தைங்க. எப்போ தைச்சாலும் எந்த மெட்டீரியல் தைச்சாலும் லூஸ் விட்டு தைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இழுத்துட்டிங்க அப்படின்னாவே ரைட் லெஃப்ட்டுக்கு உங்களுக்கு வித்தியாசம் வந்துடும். கேப் ஸ்லீவ் அப்படின்னாவே உங்களுக்கு அண்டர் ஹார்மில் வந்து துணியோட அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு மேலே அதிகமாக வச்சிங்க அப்படின்னா இன்னும் ஸ்லீவ் கொஞ்சம் இறக்கமாக வச்சிங்க அப்படின்னா லைட்டாக அந்த மாடலோடைய அந்த இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் கீழே வந்து ஒரு 3 இன்ச்சு வரைக்குமே வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அந்த ஷேப் வந்து நமக்கு நார்மலாக இப்படி உள்ளே வர, ஏன்னா குட்டீஸ்க்கெல்லாம் தான் மேக்ஸிமம் வந்து கேப் ஸ்லீவ் வைப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கீழே வந்து உங்களுக்கு கிளாத் வந்து கம்மியாக தான் வரும். சிசர் கட் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே இந்த ரவுண்ட் ஷேப்பு கேர்வ் லைன் வர்றது எல்லாமே நீங்கள் சிசர் கட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் படிமான தையல் வந்து எக்ஸஸாக இருக்க கிளாத்தை எல்லாத்தையுமே லைனிங் பக்கம் தள்ளி விட்டுட்டு படிமான தையல் போடுங்க. இப்போ மெயின் கிளாத் பக்கம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கிளாத்துமே கிடையாது. எல்லா கிளாத்துமே நம்ம லைனிங் பக்கம் தள்ளி விட்டுட்டோம். நீடில் அளவுக்கு தையல் போடுறோம். இந்த மாதிரி போடுறது தான் நம்ம வந்து படிமான தையல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு மடிக்கும்போது கீழே இருக்க கிளாத் வந்து மேல் பக்கம் தெரியக்கூடாது. என்ன பர்பஸ்க்காக அதை போடுறோமோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ரெண்டு ஸ்லீவுமே ரைட் லெஃப்ட் ஆர்ம் ஹோல் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்.
இதுக்கு எட்ஜில் வந்து நீங்கள் பார்டர் வேணுனாலும் வச்சுக்கலாம், பைப்பிங் வேணுனாலும் வச்சுக்கலாம். இது வந்து சும்மா பேசிக்காக சிம்பிளாக ஒரு ஸ்லீவ் மட்டும்தான், இதில் எந்த டெக்கரேட்டிவும் பண்ணலை. உங்களுக்கு வந்து பேசிக் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே மெயினாக பண்ணும்போது நீங்கள் அதில் என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ, அதாவது பைப்பிங்கு, பேட்ச் ஒர்க்கு, கீழே அந்த பார்டர் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாமே வந்து ஹேங்கிங் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது சிம்பிளாக வந்து ஒரு பேசிக்கான கேப் ஸ்லீவ் தான். மேக்ஸிமம் வந்து குட்டீஸ்க்கெல்லாம் லேடிஸ் ஷர்ட் நம்ம தைக்கும்போது இதை வச்சோம்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கீழே அதே மாதிரி நமக்கு லைனிங் கிளாத் மேல் பக்கம் வரக்கூடாது. நமக்கு வந்து அந்த பெட்டல் ஸ்லீவ் ரெடி பண்ணும்போது எப்படி உங்களுக்கு அந்த ஒரு ஷேப் வருதோ அதே மாதிரி தான் பார்க்குறக்கு இருக்கும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். வளைவாக வரனால நீங்கள் நகத்துல எல்லாம் ரொம்ப இழுத்து ப்ரெஸ் பண்ண வேண்டாம், இழுத்திங்கனாலும் அது எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால் கரெக்டாக படிமான தையல் போட்டிருக்கிறனால அந்தந்த இடத்துல வச்சு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி தையல் போட்டிங்கனாவே போதும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு லைன் எல்லாம் தெரியும் போது நீங்கள் ரொம்ப இழுத்திங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிராஸ் மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வர்றதெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமும் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அப்படியே இருக்கணும். ஏன்னா இது வந்து கீழே பெண்டாக இருக்குது, அதனால் அந்த ஷேப்பில் வளைச்சி நம்ம தையல் போட்டோம்னாலும் கரெக்டாக வராது. மெயின் கிளாத் வந்து அப்படியே நேராக நீட்டாக இருக்கவே நம்ம மேலே வைக்கிற அந்த லைனிங் கிளாத் மட்டும்தான் அதில் வளைவாக தையல் போடணும். மெயின் கிளாத்தையே நம்ம வளைச்சி தையல் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா அந்த ஷேப்பும் மாறிடும், கீழே வந்து சுருக்காக தெரியும், அது பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் நம்ம ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து எப்பவும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது இந்த அளவுக்கு லைட்டாகவே வச்சிங்கனாவே பார்க்குறக்கு அது அழகாக தான் இருக்கும். ஏன்னா வேர் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். மேக்ஸிமம் சிந்தட்டிக் சாரீ, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க சாரீஸ்க்கு எல்லாமே இது நல்லாயிருக்கும். ஆனால் காட்டன் சாரீ அந்த மாதிரி இதுக்கெல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் செட் ஆகாது. இப்போ அதே மாதிரி நீங்கள் சுற்றி அதை வச்சு லைனிங் கிளாத்தை ஒட்டி தையல் போட்டு எக்ஸஸாக எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கார்னரில் தையல் போடுங்க, ரொம்ப துணி சேர்த்தி போடாதீங்க. அப்படி சேர்த்தி பழகுனீங்க அப்படின்னா இருக்க அது அதிகமாகிட்டே போகும். எந்த அளவுக்கு ஓரத்தில் போட முடியும்னு நினச்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஓரத்தில் போட முடியும். கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி போட்டுக்கலான்ட்டு நீங்கள் நினச்சிங்கனாவே அது போட போட உள்பக்கமாக தள்ளி வந்துடும். அப்புறம் நீங்கள் ஸ்லீவ் எல்லாம் அட்டாச் பண்ணும்போது பார்த்தா அந்த தையல் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கும் அவ்வளோ நீட்டாக இருக்காது. அதனால் எப்போ வந்து நீங்கள் அந்த லைனிங் வச்சு தையல் போட்டாலும் அதை வந்து அந்த கார்னரில் நீங்கள் தையல் போட்டு பழகுங்க. அதே மாதிரி நாச்சஸ் எல்லாமே ஆம்ஹோல் டெப்த்து, ஷோல்டரு, ஆம்ஹோலுக்கு கீழே ஜாயின் பண்ணுற இடம் எல்லாமே நாச்சஸ் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. எந்த ஸ்லீவ் தைச்சாலுமே ரைட் லெஃப்ட் மாறாமல் தைங்க. ஏன்னா பிரித்து தைச்சிங்கன்னா அதுக்கு மறுபடியும் கரெக்ட் பண்ணுறதுக்கு அந்த பிசுறு இதெல்லாமே தெரியும். நார்மலாக இருக்க கிளாத்தும் பிரித்ததுக்கப்புறம் தைக்கிற கிளாத்துக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. அதுக்கான மார்க்கிங் எல்லாமே பண்ணிக்கோங்க. ரைட் எது, லெஃப்ட் எது, ஆம்ஹோல் டெப்த் எது, என்ன ஏது அப்படிங்கிற மார்க்கிங் எல்லாமே பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்லுமே நீங்கள் ரைட் லெஃப்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. புதுசாக தைக்கிறவங்க எல்லாமே ரைட் லெஃப்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா பிரித்து தைக்கிற இதை வந்து நம்ம குறைக்கணும். ஏன்னா பிரித்து தைச்சோம்னா அந்த ஃபினிஷிங் நல்லா வராது.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் லெஃப்ட் ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸ்லீவ் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வேர் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் சொன்னது கை சுற்றளவு வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச் 6 இன்ச்சு வைக்கும்போது டைட்டான அளவு வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு லூஸ் விட்டு 6.5 இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 6.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு கீழே நம்ம அந்த ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது கீழே வந்து ஒரு 1 இன்ச்சு தான் கீழே ஆம் ஹோலில் இருக்கும் கிளாத்து. ஸ்ட்ரைட்டாக மெஷர் பண்ணுங்கள், வளைச்சி பண்ணாதீங்க. ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அளவு கொஞ்சம் கரெக்டாக வரும். ஏன்னா பெண்டாக இருக்கிறனால உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக குறிக்க முடியாது. அதனால் ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்க அளவுலேருந்து நேராக அப்படியே ஸ்ட்ரைட்டாக டேப் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்து இந்த ஷேப்பில் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் வேர் பண்ணும்போது ஷேப் வந்து இதாக இருக்கும். இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வளைச்சி நீங்கள் வெட்டலாம். ஆனால் கீழே வந்து இதே அளவாக தான் இருக்கணும். மேலே மட்டும்தான் அந்த 1 இன்ச்சு நான் எக்ஸ்டெண்ட் பண்ண இடத்துல இன்னொரு 1.5 இன்ச்சாக கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக கோபுரம் மாதிரி ஷேப்பு, நல்லா இன்னும் வளைவு பெண்டாக உள்ளே வந்து ஷேப்பு இந்த மாதிரி எல்லாமே கூட நீங்கள் அதை கட் பண்ணலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க.